இன்றைய முக்கிய செய்திகள். பொது வேலை நிறுத்தத்தால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடக்கம். கொல்கத்தாவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் இடையே மோதல், தள்ளுமுள்ளு. வாக்குரிமையை திருடி வெற்றி பெற பாஜக திட்டம் என ராகுல் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து பீகாரில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். கோட்சே கூட்டத்தின் பின்னால் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது. மாநிலத்தின் நலன் காக்க மாணவர்கள் ஓரணியில் திரள ஸ்டாலின் அழைப்பு. குஜராத்தில் மேம்பாலத்தின் நடுப்பகுதி உடைந்து விழுந்து விபத்து. ஆற்றில் வாகனங்கள் கவிழ்ந்ததில் 10 பேர் பலியான பரிதாபம். வணக்கம். வணக்கம். மத்திய அரசை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் நடத்திய பொது வேலை நிறுத்தத்தால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஏஐடியூசி, சிஐடியு, ஐஎன்டியூசி, HMS உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 25 கோடி பேர் பங்கேற்ற இந்த வேலை நிறுத்தம் காரணமாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கொல்கத்தாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டதால் பதற்றம் உருவானது. தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் பொது வேலை நிறுத்தம் காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசையும் பிரதமர் திரு மோடியையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ये सरकार जब से आई है एक नारा के साथ आया। मोदी जी आप जब पहली बार पार्लियामेंट में घुसे, मोदी जी बोले मैं देश नहीं बिकने दूंगा, मैं देश नहीं बिकने दूंगा। और ये जस्ट नारा का अपना काम अपोजिट कर रहे हैं। आती के साथ रेल बेचना स्टार्ट कर दिए, बैंक बेचने लगे, एयरपोर्ट बेचने लगे, कोल बेचने लगे, BPCL बेचने लगे। मतलब ले देकर इनका एक ही काम है कि कैसे मजदूरों को और नीचा करे, आप पूंजीपतियों को और फायदा पहुंचाए। ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வர் அருகே போராட்டக்காரர்கள் சாலையை மறித்து கொடிகளுடன் நின்றதால் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் நெடுஞ்சாலையில் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழ்நாட்டில் பொது வேலை நிறுத்தம் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. சென்னை அண்ணா சாலையில் தோமுச, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசு திருந்தாவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என எச்சரித்தனர். இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தொழிற்சங்கங்கள் விடுக்கிற எச்சரிக்கை. மத்திய அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு, மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற தாக்குதலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் இது. மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பார்களேயானால் இந்த போராட்டம் வேறு பல வடிவங்களிலும் முன்னெடுக்கப்படும். கோவை மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம், திண்டுக்கல்லில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களும், சிவகங்கை, பொள்ளாச்சி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கோவில்பட்டி, சங்கரன் கோவில், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மறியலில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தூத்துக்குடி துறைமுகம் முன்பு துறைமுக தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களில் 95% பேருந்துகள் இயக்கப்பட்ட போதும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்லும் தமிழக மற்றும் கேரள அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளானார்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருவனந்தபுரமுக்கு பஸ் இல்லை, ஜஸ்ட் பார்டர் கலைக்கொலை வர மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் திருவனந்தபுரமுக்கு. ஒரு 45 வருஷத்துடைய ஃப்ரெண்டு, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவர் பார்க்கறதுக்காக நான் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கேரளாவில் கோழிக்கோடு உள்ளிட்ட பல நகரங்களில் பேருந்துகள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடின. பணிமனைகளில் பேருந்துகளின் அருகே சாலையில் அமர்ந்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்ட தகைப்பின் நடுவே பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பாதுகாப்பு கருதி தலையில் ஹெல்மெட் அணிந்து பேருந்தை இயக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பீகாரில் ஏழைகளின் வாக்குரிமையை திருடி வெற்றி பெற பாஜக திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
அம்மாநில சட்டப்பேரவை தேர்தல் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை செய்ய சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி வாக்காளர்கள் அனைவரும் தாங்கள் இந்தியர் என்பதை நிரூபிக்க பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றிற்கான ஆவணங்களை அளிப்பதுடன் 1987 ஜூலை 1 முதல் 2002 ஆண்டிற்குள் பிறந்தவர்கள் 11 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஆதார் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய மகா கட்பந்தன் கூட்டணி இன்று மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது. பாட்னாவில் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தை நோக்கி நடைபெற்ற பிரம்மாண்டமான பேரணியில் திரு ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் திரு டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியில் பேசும்போது பாஜகவின் ஒரு பிரிவாகவே தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய திரு தேஜஸ்வி யாதவ், பீகாரில் யார் வாக்களிக்க வேண்டும் கூடாது என குஜராத்தை சேர்ந்த இருவர் முடிவு செய்வதா என கேள்வி எழுப்பினார். இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர், விளிம்பு நிலை மக்கள், புலம்பெயர் தொழிலாளர்களின் வாக்குரிமையை பறிக்க சிறப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய திரு ராகுல் காந்தி, மகாராஷ்டிராவில் வாக்குகளை திருடி வெற்றி பெற்றதைப் போல் பீகாரில் வாக்குரிமையை திருடி வெற்றி பெற பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறினார். महाराष्ट्र मॉडल समझ लिया है, इसीलिए वो हम नया बिहार मॉडल लाए हैं। और मैं आपको साफ बताना चाहता हूं कि ये गरीबों का वोट छीनने का तरीका है। ये और मगर ये इन लोगों को मालूम नहीं है, ये बिहार है और बिहार की जनता ये कभी नहीं होने देगी. இதனிடையே பீகாரில் பல்வேறு இடங்களில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோன்பூர், ஹஜ்பூர் உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் சாலைகளில் டயர்களுக்கு தீ வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜெஹனாபாத்தில் ஆர்ஜேடி மாணவர் பிரிவினர் ரயில்களை மறித்தனர். தர்பங்காவில் நமோ பாரத் ரயில் நிறுத்தப்பட்டது. புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நடைபெறும் வேலை நிறுத்தத்திற்கு இந்த போராட்டத்தின் போது ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் பின்னால் சென்றுவிடக் கூடாது என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட வாரியாக பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி 2 நாள் பயணமாக இன்று திருவாரூர் சென்று அவர் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற திரு ஸ்டாலின் அங்கு ஜமால் முகமது கல்லூரியின் பவள விழாவில் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், விரைவில் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாகவும், மாநிலத்தின் நலனை காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்று மாணவர்கள் அணிதிரள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. தமிழ் சமுதாயத்தை பெரும் அறிவு சமுதாயமாக வளர்த்தெடுக்கும் வகையிலும் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். மேலும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் திருவாரூர் சென்றடைந்த திரு ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சிலையை இன்று மாலை திறந்து வைக்கிறார். நாளையும் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் திரு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்கள் அமைப்பதற்காக சன் டிவி 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் 46 அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்களை அமைக்க பாலரக்ஷா பாரத் என இந்தியாவில் அழைக்கப்படும் சேவ் த சில்ட்ரன் அமைப்புக்கு சன் டிவி 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை அந்த அமைப்பின் தலைமைச் செயல் அலுவலர் சாந்தனு சக்கரவர்த்தியிடம் சன் டிவி சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். கற்பித்தல் முறையை மேம்படுத்தும் வகையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் 46 அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் மற்றும் சோதனை கூடங்கள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று பாலரக்ஷா பாரத் அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
இந்த ப்ராஜெக்ட் வந்து 46 ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகள் கடலூர் மாவட்டத்தில் நம்ம செயல்படுத்த போகிறோம். இதன் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவர்களுக்கான வாஷ் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கான ஸ்டெம் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அவங்களுக்கான அந்த லேர்னிங் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இந்த ப்ராஜெக்டின் நோக்கம். இதன் மூலம் 46 பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 118 அரசு பள்ளிகளிலும் ஆந்திரா, ஒடிஷா மாநிலங்களில் உள்ள அரசு பள்ளிகளிலும் இதுவரை 10 கோடியே 30 லட்சம் ரூபாய் நிதியில் அதிநவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஆய்வகங்கள் உள்ளிட்ட வசதிகள் சன் டிவி நிதி உதவி மூலம் செய்து தரப்பட்டுள்ளன. இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் மாணவர்களின் கற்றல் அனுபவம் இனிமையாக மாறியுள்ளதாகவும் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்த சேவ் த சில்ட்ரன் அமைப்புக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 13 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி உதவியை சன் டிவி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தில் மஹிசாகர் மேம்பாலம் உடைந்து விழுந்து பல வாகனங்கள் ஆற்றில் விழுந்த விபத்தில் 10 பேர் பலியாகினர். வதோதரா மாவட்டத்தின் முஜ்பூர் மற்றும் ஆனந்த் மாவட்டத்தின் கம்பீரா இடையே மத்திய குஜராத் மற்றும் சௌராஷ்டிராவை இணைக்கும் முக்கிய பாலமான இந்த உயர்மட்ட பாலம் கடந்த 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. வதோதராவில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பாலத்தின் பராமரிப்பு பணிகள் கடந்த ஆண்டு நடைபெற்ற நிலையில் இன்று காலை 7:30 மணியளவில் பாலத்தின் நடுவே 15 மீட்டர் நீளப்பகுதி திடீரென உடைந்து விழுந்தது. அப்போது பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த 2 ட்ரக்குகள், 2 வேன்கள், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன. ஒரு டேங்கர் லாரி மட்டும் உடைந்த பாலத்தின் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் வாகனங்களில் இருந்தவர்களை மீட்டனர். இதில் வேனில் இருந்த ஒரு குழந்தை உள்ளிட்ட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுவரை 10 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்த 6 பேர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாலம் உடைந்த போது எத்தனை வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன, அவற்றில் எத்தனை பேர் இருந்தனர் என்ற விவரம் சரிவர தெரியவில்லை. இந்நிலையில் ஆற்றில் விழுந்தவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விபத்து குறித்த விசாரணைக்கு குஜராத் அரசு உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பக்தர்களுக்கு 50 ரூபாய் மதிப்புள்ள லட்டுடன் இனி ஆன்மீக புத்தகமும் பிரசாதமாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் லட்டு பிரசாதத்துடன் வெங்கடேஸ்வர வைபவம், விஷ்ணு சகசரநாமம், சுப்ரபாதம், பஜகோவிந்தம், லலிதா சகசரநாமம், சிவஸ்தோத்திரம், பகவத்கீதை உள்ளிட்டவற்றை அச்சிட்டு மத மாற்றம் நடைபெறுவதாக கூறப்படும் கிராமங்களில் இலவசமாக விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் திரு பொலினேனி ராஜகோபால நாயுடு தெரிவித்துள்ளார். 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பேசி வந்தாலும் தேர்தல் வெற்றி குறித்து பொதுமக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என துணை முதல்வர் திரு உதயநிதி கூறியுள்ளார். கரூரில் திமுக இளைஞரணி கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கு முதலமைச்சர் அவரது பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறையில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் 300 கிலோ அளவிலான மீன்பிடி வலைகளை அறுத்து எடுத்துச் சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 4 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகை நேற்றிரவு 7 மணிக்கு 2 ஃபைபர் படகுகளில் வந்த 6 கொள்ளையர்கள் சுற்றி வளைத்து கற்களால் தாக்கியுள்ளனர். உயிருக்கு பயந்து கரை திரும்பிய மீனவர்கள் இந்த சம்பவம் குறித்து கடலோர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் கல்லவுட்டு அடித்து கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டு எங்களை கார்த்தி பொண்ணுக்கரை போட்டு பக்கத்தில் நாங்கள் அவங்களையும் அடித்து விரட்டி விட்டுட்டு நாங்கள் வரல உயிருக்கு பயந்து அந்த ஓடி தப்பிச்சு நின்றுட்டு இருந்தோம். கரை திரும்பிட்டு வேன் ஸ்டேஷனில் வேதனை கடலூர் காவல்பள்ளியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசு கவனத்தை கொண்டு எங்களுடைய இதை திருப்பி கொடுக்கும்போது கேட்டுக்கொள்ளும். பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு பொதுப்பிரிவில் உள்ள சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. இந்த பிரிவில் மொத்தமுள்ள 10,026 இடங்களுக்கு 4,317 பேர் கலந்து கொண்டனர். மாலை 5 மணி வரை தங்களுக்கு பிடித்த கல்லூரிகளின் விருப்ப பட்டியலை தேர்வு செய்த மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை TNEA இணையதளத்தில் நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு வெளியிடப்படும். அன்றைய தினம் மாலை 7 மணிக்குள் மாணவர்கள் தங்களுக்கான தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதி செய்த பின்னர் வரும் 12ஆம் தேதி கலந்தாய்வு ஒதுக்கீட்டு ஆணை வெளியாகும். கடலூர் செம்மங்குப்பத்தில் வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் பலியானது தொடர்பாக ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, ஆலப்பாக்கம் ரயில் நிலைய அதிகாரி உள்ளிட்ட 13 பேருக்கு ரயில்வே போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். விபத்து தொடர்பாக விசாரித்து அறிக்கை தர 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை ரயில்வே துறை அமைத்துள்ளது.
ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா இடைநீக்கம் செய்யப்பட்டு கைதான நிலையில் செம்மங்குப்பம் லெவல் கிராசிங்கில் புதிய கேட் கீப்பராக ஆனந்தராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் அருகே செரியன்காடு தோட்டம் என்ற இடத்தில் காற்றின் வேகம் தாங்காமல் தனியார் நிறுவன காற்றாலை அடியோடு முறிந்து விழுந்தது. காற்றாலை இருந்த இடத்தின் அருகே மின் கம்பிகளும் துண்டிக்கப்பட்டதால் மின் தடை ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 176 புள்ளிகள் சரிந்து 83,536 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 46 புள்ளிகள் குறைந்து 25,476 புள்ளிகளாக நிறைவு பெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 72,000 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,000 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 120 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் நடத்திய பொது வேலை நிறுத்தத்தால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பீகாரில் ஏழைகளின் வாக்குரிமையை திருடி வெற்றி பெற பாஜக திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்தின் பின்னால் சென்றுவிடக் கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.